இன்றைக்கி மத்தியானம் அந்த மார்னிங் டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறமா திவ்யா, கெமி, பிரவீன், அரோரா அண்ட் வியானா இவங்க எல்லோரும், ரம்யா இவங்க எல்லாருமே உட்காந்து சாண்ட்ரா பற்றி கொஞ்சம் நேரம் பேசுகிறாங்க. அப்போ திவ்யா தான் அதில் மெயினாக பேசுகிறாங்க. நிறைய விஷயம் ஷேர் பண்ணுறாங்க. நான் எவ்வளோ க்ளோஸாக இருந்தேன், என்கிட்ட இப்படி பண்ணியிருக்காங்க, பின்னாடி போய் முதுகில் குத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சாண்ட்ராவை பற்றி. இப்போ எல்லாருமே வந்துட்டு அவங்க அந்த பண்ணதெல்லாம் கொஞ்சம் ஓவர் ஆக்ஷனுங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இப்போ அரோரா சொல்கிறாங்க, இல்லை நான் வந்து உண்மையிலே அவங்க ட்ராமடைஸ்டாக இருந்தாங்க அப்படின்னு தான் நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அரோரா ஷேர் பண்ணுறாங்க. அப்போ அந்த இடத்துல திவ்யா விஷயம் சொல்கிறாங்க, எல்லாமே பண்ணிவிட்டு நான் மதரை ரெப்ரசென்ட் பண்ண தான் இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசிடுறாங்க. ஏதாச்சும் ஒன்றுனா முன்னாடி நிற்க வச்சு கேளு, எதுக்கு பின்னாடி போயிட்டு இப்படி வந்து குத்துற? இப்போ எனக்கு வந்து அந்த கார் இன்சிடெண்ட்டே வந்து ட்ராமா இல்லை ட்ராமாவோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. நான் இவங்களை ஏதோ பிடிச்சி தள்ளி விட்டுட்டாங்கன்னு சொல்லி தான் பாரு கமர்தனை பிடிச்சி அந்த கிளி கிழிச்சேன். அன்னைக்கு பாருவை பிடிச்சி அந்த கிளி கிழிச்சேன். இப்போ என்னடானா இவங்க பண்ணதே இப்போ ட்ராமாவாக இருக்குமோன்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. உண்மையாக இருந்தால் கூட என்னால் நம்ப முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வியானாவும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, வியானா ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்கிறாங்க. சபரியோட ப்ரஷ் விஷயத்தில் சபரியை இப்படி தான் அக்யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இவங்க வெளியே போய் பார்த்தவங்களுக்கு, அங்கே கூட இருந்தவங்களுக்கு நம்மளை விட பெட்டராக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அவங்களுக்கும் அது தெரிஞ்சிருக்கு. அப்போ இதனால தான் விஜய் சேதுபதி சார் வந்து அந்த ப்ரஷ் விஷயத்தை அப்படியே குழி தோண்டி புதைச்சிட்டார் போல இருக்குது. அதை பற்றி வீக்கெண்ட் எபிசோடில் அட்ரஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா சபரி பேரில் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா ஈஸி, வாயில் கடிச்ச அவள் மாதிரி சபரியை வச்சு சூப்பராக செஞ்சுருப்பாங்க. அது வந்து மிஸ்டேக் வந்து சாண்ட்ரா பேரில் இருந்தனால தான் அவ்வளோ அன்றைக்கி நைட்டு பூரா நடந்த ப்ரஷ் இஷ்யூவை அப்படி ஒரு விஷயமே நடக்காத மாதிரி விஜய் சேதுபதி சார் அப்படியே போட்டார். அதை தூக்கி கொண்டு போய் அந்த கிளாசெட்டில் போட்டது அப்போ சாண்ட்ரா தான். அது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதை வந்து வியானா க்ளீனாக சொல்லிட்டாங்க. அந்த ப்ரஷ் திருடுறான்னு சொல்லி சபரியை வந்து அக்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வியானா சொல்கிறாங்க. கெமி சொல்கிறாங்க, எனக்கும் ட்ராமாலாம் இருந்திருக்கு. ட்ராமா இருந்தால் இப்படி 10 நிமிஷத்தில் இப்படி நார்மலாலாம் ஆகவே முடியாது. நிஜமாகவே அது கொஞ்சம் ஓவராக தான் இருந்துச்சு அப்படின்னு. அப்புறம் பிரவீன் வந்துட்டு சொல்கிறார், இது வந்து பச்சையான நடிப்பு அப்படின்னு. அப்புறம் திவ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் அம்மா என் தாய் கிழவின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க, என்கிட்ட சொன்னாங்க சாண்ட்ரா கிட்ட கொஞ்சம் தள்ளியே இருன்னு. இப்போ நான் அவளுக்காக பச்சை மிளகா சாப்பிட்டதுக்கு எனக்கு வீட்டில் போய் என்னை வெளுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க. இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் நிறைய பேர் சொல்கிறாங்க திவ்யா வந்துட்டு இப்போ சாண்ட்ராவை பற்றி இப்படி பேசுகிறாங்க, அவங்களோட கேமை லூஸ் பண்ணுறாங்க. இப்போ கொஞ்சம் எனக்கு உண்மையிலே புரியல. ஓரளவுக்கு லாஜிக்கலாக நம்ம பேசணும். நம்மளை ஒரு பொண்ணை வந்து கேரக்டர் அசாசினேட் பண்ணால் அந்த பொண்ணு வந்துட்டு ஜஸ்ட் நேற்று ராத்திரி தான் தெரிய வந்திருக்கு. அதை வந்து இன்றைக்கி அதை பற்றி பேசுகிறதுல என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல. யாராக இருந்தாலும் பேசுவாங்க. ஒருவேளை ஒரு 1% ரொம்ப ஞானியாக இருக்கிறவங்களால அது பேசாமல் இருக்க முடியும். சாதாரண ஹியூமன் பீயிங்ஸாக இருந்தால் அதை கண்டிப்பாக சொல்ல தான் செய்வாங்க. அடி பாவி என்ன போய் இப்படி அக்யூஸ் பண்ணிட்டாலே நம்மளாக இருந்தாலும் அவங்கள திட்ட தான் செய்வோம். அதை தான் திவ்யா பண்ணிட்டு இருக்காங்க. உடனே வந்து அது அவங்களோட கேமை இது பண்ணுறதோ அஃபெக்ட் பண்ணுறதோ அப்படிலாம் கிடையாது. அப்படி அஃபெக்ட் ஆனாலும் அதை பற்றி கவலை கிடையாது. அதுக்காக நம்மளை வந்து கேரக்டர் அசசினேட் பண்ணும்போது நம்மளுக்கு யாருக்காக இருந்தாலும் அதை வைத்தறிச்சலை கொட்ட தான் செய்வாங்க. இந்த இடத்துல வியானாவும் ஒரு உண்மையை சொல்லியிருக்காங்க. இந்த சபரியை இப்படி அக்யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அதை டவல் மேட்டரில் அக்யூஸ் பண்ணாங்க. அப்புறம் கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட அக்ரெசிவாக இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அவங்க ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் நான் உன்னை இப்படிலாம் பண்ணினேன், என்னை மன்னிச்சிரு சபரி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவங்க ஆக்சுவலாக கேட்கலாம். அதை கேட்டுட்டா அதுக்கப்புறம் நம்ம சாண்ட்ரா பற்றி இதை பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு வார்த்தை அவங்க சபரியை கூப்பிட்டு, நான் உன்னை பற்றி இப்படிலாம் தப்பாக நினச்சிருந்தேன், பட் நீ என்னை வந்துட்டு நான் உன்னை இந்த டவல் மேட்டரில் அக்யூஸ் பண்ணேன், இந்த விஷயத்தில் அக்யூஸ் பண்ணேன், நீ ஆர்டிஸ்ட் கூட இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அக்யூஸ் பண்ணேன், பட் நீ என்கிட்ட வந்து இப்படி எனக்காக நீ இவ்வளோ நின்றுட்ட அப்படிங்கிறதையும் அவங்க அந்த இடத்துல சேர்த்து சொல்லியிருந்துருக்கலாம். அதை சொல்லியிருந்தால் அவங்க சொல்கிறது எல்லாமே அக்செப்டபிள். இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.